ஹாய் காய்ஸ், வெல்கம் டு புவனேஷ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மஞ்சுளிக்கா இவங்க யாருன்னா காஞ்சனா தான். காஞ்சனான்னு வச்சுக்கலாம், இல்லை டுன்ட்டு நண்டின்னு வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம டுன்ட்டுன்னு பார்க்க போகிறோம். இந்த டே 1 வாங்க. இப்போ நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா, ஸ்கூட்டர் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். சீக்கிரமாக பண்ணி முடிக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஏறிக்கலாம். இங்கே எல்லா இடத்துலையும் செக் பண்ணிக்கிறோம் கைஸ், விட்டவே கூடாது. ஃபஸ்ட்டு கீழே ஃப்ளோரு, அப்புறம் ஃபுல்லாக இடத்த தெளிவிட்டு மேலே போகணும். இப்படி ஒரு இடத்த கூட கூடாது, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் இடத்தையே. கைஸ், இப்போ நம்ம டுன்ட்டுனை வர வச்சுட்டு நம்ம போயிடலாம் கைஸ். டுன்டூன் எங்கே இருக்க? மஞ்சுளிக்கா, காஞ்சனா பார்த்தீங்களா எத்தனை பேர் வரா. காஞ்சனாவா டுன்ட்டுனா? காஞ்சனக்காவா தான் கரெக்டாக இருக்கும். காஞ்சனா கைஸ், இங்கே நம்ம அப்புறம் தெளிவிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே போய் டோரில் எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டோரு இது மட்டும் எதுக்கு இது லாக் வச்சாங்கன்னே தெரில கைஸ். உள்ளே போனால் பாத்ரூம், அதுக்கு போய் அதில் ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் ஒரு கீ கைஸ். இப்போ வந்து நம்ம ஃபுல் இடத்தையும் செக் பண்ணிடணும், ஒரு இடத்த விடக்கூடாது. இந்த டுன்ட்டு நாட்டிக்கெலாம் நம்ம பயப்பட தேவையில்ல. எல்லாமே பயப்படுறாங்க இந்த டுன்ட்டு நாட்டிக்கு, என்ன தான் பண்ணாலும் தெரில கைஸ். நம்ம சீக்கிரமாக போய் இந்த ஸ்கூட்டர் எஸ்கேப்பே முடிக்க போகிறோம். இது நம்மக்கிட்ட கீ இருக்குது. இப்போ அந்த டோர் தான் நம்ம தள்ளவிட்டுருக்கோம். இதை ஓப்பன் பண்ணிட்டு டோர் தள்ளவ ஆரம்பிச்சிடலாம். ஆக்ஸ் கேட்குறாங்க, அந்த ஆக்ஸ் வேறு கண்டுபிடிக்கணும். வீல் ஒன்று இங்கே இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஆனால் மறந்து போயிடும் கைஸ். ஏன்னா இது ஏற்கனவே எடுத்த வீடியோ, ஆனால் எடிட் பண்ணும்போது நானே பார்க்குறேன். இங்கே ஆக்ஸ் இருக்குது, இது எடுத்துகிட்டு போய் சத்த கேட்டால் வேறு வருவா, வேன்ட்டு வந்துடுவா. காஞ்சனக்கா பத்ராதக்கா கைஸ், பார்த்தீங்களா எப்படி வரா? இப்போ ஒரு மியூசிக் போடணும், ஓடி வரப்ப ஸ்லோமோவில் போட்டுடலாம் கைஸ். என்ன பாட்டு? ஒரு இப்போ சுரக்காட்டை போல வர்றாடா, அந்த பாட்டு தான் கைஸ் எனக்கு வருது. ஆனால் பாவம் காஞ்சனக்காவால் நடக்க முடியல, குமிச்சு தான் நடக்கிறா. அதுதான் பிரச்சனையே. எல்லாமே நம்ம மஞ்சுளிக்காக்கு பயப்படுறாங்க, காஞ்சனக்காவுக்கு. நம்ம மட்டும்தான் தைரியமாக போகிறோம். பார்த்தீங்களா, சத்தம் போட்டோன்னே யூட்டன் அடிச்சு வருவா. நம்ம எங்கே ஒளியிறன்னு கரெக்டாக அதே இடத்துக்கே வருவா கைஸ். பார்த்தீங்களா, நம்ம எங்கே ஒளியிறன்னா பார்ப்பாளாம்மா, கதைக்குள்ளேருந்து செவத்துக்குள்ளேருந்து. நம்ம உள்ளே வர்றது மட்டும்தான் பார்ப்பா. ஆனால் நம்ம ஒளிஞ்சிருக்க இடத்துக்கு கரெக்டாக வருவா. ஆனால் கிராணிலாம் அப்படிலாம் இல்லை, சும்மா பெறாக்க மேலோட்டமும் பார்த்துட்டு ஓடி வருவா கிராணிலாம். இது அதை விட ஸ்பெஷல் கைஸ். நான் கொஞ்சம் ஈஸி மூடில் தான் கைஸ் போட்டு விளாட்றேன். இவன் சும்மாவே இந்த ஓட்டம் ஓடிட்டு வரா. ஆனால் எல்லாத்த விட இவன் தான் கைஸ் ஃபாஸ்ட்டு. நம்ம அடுத்த கேம் என்ன பண்ணலான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், அந்த கேமும் விளாண்டுடலாம். இந்த ஸ்கூட்டர் எஸ்கேப் இன்றைக்கி முடிச்சிட்டோமா, நாளைக்கு வந்து நம்ம கார்ட் எஸ்கேப் பண்ணிடலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வர கார்ட் எஸ்கேப்பை பார்க்க முடியும். சரிங்களா கைஸ்? சளி பிடிச்சிருக்கு கைஸ், அதனால தான் கைஸ் பேசவே முடியல கைஸ். 2 வாரமாக சளி பிடிச்சிருக்கு.
கைஸ் இதில் எல்லா டோருமே திறந்துடலாம். என்னென்ன இருக்குன்னு ஸ்கூட்டியோட ஹேண்டில். இப்போ இந்த வீட்டில் என்ன பிரச்சனைனா எல்லா ரூமே ஒரே மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். எந்த ரூமுக்கு நம்ம போகணும் அதையே மறந்துடுவோம். இந்த வீட்டில் எல்லா ரூமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். என்ன டுன் கிளம்பி மேலே வர மாதிரி இருக்கு. அப்படியே அடித்து கிழிச்சிட்டாலும் நம்ம அதுக்குள்ளே எஸ்கேப் பைய முடிச்சிடலாம் கைஸ். நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து வச்சாச்சு, வீல் வச்சாச்சு. ஏதோ டுன் வருமா? காஞ்சனக்கா எங்கக்கா போயிட்ட? வருமா வராதா? வாடி சீக்கிரமா. ஏய் காஞ்சனக்கா வந்துச்சுடா. அப்படி பாருங்க, அப்படி டுன் ஆண்டிக்கு சிவப்பு கலர் சீலை கட்டின மாதிரி இருக்கா கைஸ். மூஞ்ச பார்த்தா பொட்டு பார்த்தீங்களா எத்தனை சோல் வச்சுருக்கு பொட்டு. ஃப்ரீ ஹேர் விட்டு தான் நம்ம மேடம் வருவாங்க கைஸ். இப்போ எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணிடலாம் கைஸ். இந்த டுன் ஆண்டி வேறு துரத்துக்கிட்டே வருவா. அதெல்லாம் கண்டுக்காதீங்க கைஸ். நம்ம வேலை என்னது, ஸ்கூட்டர் எஸ்கேப் முடிக்கணும். இப்போ நம்ம கீழே எதுக்கு போகிறோன்னா ஸ்கூட்டர் வீல் இருக்கான்னு பார்க்க தான் போகிறோம். வரப்பே நல்லா அதெல்லாம் பார்க்கல கைஸ். பைத்தியம் மாட்டி வந்துட்டேன். இங்கே இல்லை, இங்கே நிற்போமா? நம்ம தான் தைரியசாலியாச்சே, போவோம். போய் தான் பார்ப்போம். உத வாங்கிட்டு தான் வருவேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் எனக்கு ஏற்கனவே தெரியும் காஞ்சனக்கா அங்கே தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போயிடலாம் கைஸ். திரும்பி யூட்டன் அடிச்சுட்டு வந்துட போகிறா. இல்லையே, வரலையே. இப்போ நம்ம ஒரே வீலு தான் வச்சுருக்கோம் கைஸ். இப்போ நம்மக்கிட்ட ஹேண்டில் இருக்குது. இன்னும் ஒரு வீலை கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஃபாஸ்ட்டாக இந்த கேமையும் முடிச்சிடுவோம். இது எஸ்கேப்பை சீக்கிரமாக முடிச்சிடலாம் கைஸ். நீங்கள் இந்த வீட்டில் பொருள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி கைஸ். இதில் அப்படியே கஷ்டப்பட்டு சாவி தலைவி அப்படியே கிராணி கேமில் இருக்க மாதிரி இல்லை. இப்போ நான் அந்த வழியில் வரேன். நீங்கள் முன்னாடி எல்லா ரூம்லேயும் செக் பண்ணி பார்த்தாலே போதும், அவ்வளோதான். இந்த கேம் ரொம்ப ஈஸி தான். ஈஸின்னு சொல்ல முடியாது, சில பேர் சத்தத்திலே பயந்து போயிடுவாங்க. காஞ்சனாக்கா கிட்ட இப்போ அந்த ஹனுமான் சுற்றி மாதிரி இருக்குல்ல கைஸ், அதில் என்ன பவர்னா நம்ம காஞ்சனாக்காவை அதை வச்சு அடிக்கலாம். அடித்தோம்னா வீலிங் அடிச்சுட்டு பின்னாடி விழுந்துருவா. அதுதான் அந்த சுத்தியோட பவர், கதையோட பவர். இப்போ நம்ம என்ன தலைவிட்டுருக்கோம்? வீல் தலைவிட்டுருக்கோம். இந்த வீல் தவிர எல்லாமே கிடைக்கிது. இப்போ நம்ம அந்த சைடு தலைவி பார்க்கலாம். கிடைக்குதானே, ஏதோ ஒன்று கிடைக்குதாடா. இதுக்குள்ளே வீல் இருக்குமா? காற்று தான் இருக்கும் போல் இருக்கு. ஓ கைஸ், கிடச்சிருச்சு காற்று. இப்போ நம்ம அசால்ட்டு வெளியே ஐயோ கட்டை வேறு விழுந்துருச்சு. மஞ்சுளிக்கா வேறு சும்மா சத்தை போட்டாலே சூறை காட்ட போகல வராடான்னு பாவாடை தூக்கிட்டு வந்துடுவா கைஸ். ஓடுன்னு ஓடுவா தரத்துன்னு. இப்படி கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோன்னு கண்டுபிடிப்பா. ஆனால் வரலையே. இப்போன்னு பார்த்து காசு எவ்வளோ ஆயிடுச்சா? காஞ்சனக்கா எங்கே இருக்கியா? இந்த சைடு இருக்கியா? இந்த சைடு பொறுமையாக திரும்பி பார்க்கலாம் கைஸ். பொறுமையாக திரும்பி பார்க்கலாம். இங்கடா காணோம் கைஸ். ஓய் அப்பா,
ஸ்கூட்ரு வீல் கிடச்சிருச்சு கைஸ். டயர் இதை நம்ம சீக்கிரமாக இந்த சைடா, இந்த சைடு இல்லை, ஸோ இந்த சைடு இல்லைங்க. சீக்கிரமாக போய் ஃபாஸ்ட்டாக மாட்டணும். வந்துட போகிறோட ஆடு நம்ம எங்கே மாட்ட போவோமோ அங்கேயே கரெக்டாக வருவா. ஆனால் இப்போ மஞ்சுளிக்காவே காணுமே. காஞ்சனக்கா இங்கே இருக்கியா? இந்த சைடு இல்லை, மேலே செக் பண்ணி பார்க்கலாம். இதில் என்னன்னா மறந்துடும், நம்ம எந்த இடத்துல இருக்குது எது இருக்குன்னே தெரியாது. குழப்பெரி எல்லா இடமும் ஒரே மாதிரியே இருக்குன்னு சொல்லுவல, அந்த மாதிரி மறந்துடும் கைஸ். ஞாபகம் வச்சு தான் போனோம். இப்போ நம்ம செகண்ட் வீலையும் மாட்டிடலாம். செகண்ட் வீல் தான் கைஸ். இப்போ நம்ம சீக்கிரமாக ஹேண்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். இந்த சைடு இருக்கான்னு பார்த்துலாம். இந்த சைடு இல்லைன்னா கண்டிப்பாக அந்த சைடு, இல்லைட்டா கீழே தான் இருக்கும். ஃபாஸ்ட்டாக போய் மஞ்சுளிக்கெல்லாம் கண்டுக்க வேணாம், ஃபாஸ்ட்டாக போய் நம்ம வேலையை முடிச்சிடலாம் கைஸ் சீக்கிரமாக. ஹேண்டிலு அப்புறம் கீ, அவ்வளோதான் கைஸ். எஸ்கேப் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு சுற்றி ஹேண்டில் கிடச்சிருச்சு கைஸ். இப்போ இது தூக்கி ஃபாஸ்ட்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். சும்மாவே மஞ்சுளிக்கா வருவா. ஆனால் நம்ம மஞ்சுளிக்கா எக்ஸ்ட்ரீம் மோடில், ஹார்ட் மோடில் இந்த மாதிரி விளாடணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் விளாட்றலாம். ஆனால் நான் இப்போதைக்கு ஈஸி மூட்லேயே விளாண்டுருக்கேன் சீக்கிரமாக முடிக்கணும்னு. இப்போ நம்ம சாவி தான் செக் பண்ண போகிறோம். சாவி எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி பாக்ஸில் தான் இருக்கும். கிடச்சிருச்சுங்க கைஸ். இப்போ இந்த சாவி ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம ஸ்கூட்ரு ரெடி ஆயிரும். எஸ்கேப் ஆகிறதுக்கு தயார். சச்சோ கைஸ், இப்போ நம்ம என்னன்றாங்க, ஐயோ இது வேறு கீழே விழுந்துருச்சா, மஞ்சுளிக்கா வேறு வந்துடுவா. நம்ம கீழே இறங்கலாமோ அப்படின்னும் போது வந்துடுவா. ஹைட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்ம கடைசி இது வந்து சுற்றி தான் கைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் கடைசி நேரம் வந்து தோக்கக்கூடாது கைஸ். நம்ம ஒரு டைம் கூட தோக்காத இந்த கேமை விளாண்டு பிடிக்கிறோம். பார்த்தீங்களா, வந்துட்டா டுண்டு நாண்டி. க்ளோஸ்அப்பில் பார்த்தா டுண்டு நாண்டி மாதிரி இருக்குது. ஜூமில் போய் அந்த பக்கம் பார்த்தா காஞ்சனக்கா மாதிரி இருக்குது. அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபோட்டோவில் பார்த்தா தான் மஞ்சுளிக்கா மாதிரி இருக்குது. 3 பேர் இருக்குது கைஸ் இவளுக்கு. ஆனால் நம்ம வச்ச பேர் என்னது, டுண்டு நாண்டி. டேங்கப்பா விளக்கமாக தூக்கிட்டு வந்துருச்சு. ஃப்ரீ ஹேர் டுண்டு நாண்டி. எங்கேருந்தா ஓடி வருமே தெரில. கைஸ் சீக்கிரமாக நம்ம போயிடணும். ஐயோ துரத்திட்டு வர, ஓடுங்கடா. இப்போ நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல கைஸ். இப்போ நம்ம சுற்றி தலை வரதுக்கு தான் நமக்கு போகிறோம். இப்போ இவ வேறு தொல்லை பண்ணுறா. கைஸ் இப்போ அது நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டோம் கைஸ். ஏன்னா சுற்றி தலை வரது மட்டும்தான், ஒரே இதுதான். சுற்றி மட்டும் தலை விட்டு நம்ம எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். இந்த சுற்றி பண்ணுறது மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டோம். எங்கடா இருக்குது சுற்றி எங்கடா இருக்கு பார்த்தீங்களா? எத்தனை டைம் அப்படி துரத்திட்டு வந்துட்டா மஞ்சுளிக்கா. இந்த காஞ்சனக்காவுக்கு மட்டும் இப்போ தான் வரும். பார்த்தீங்களா கைஸ், துபுன்னு வரா. எலிக்கிட்டு குதுன்னு ஓடுறா கைஸ். நம்மளும் புதுக்குன்னு ஓடுறோம். இப்போ சுற்றி மட்டும் எங்கன்னு கிடைக்கிட்டோம். சுற்றி எடுத்து தலையிலே போட்டுடலாம்.
வரா பார்த்தீங்களா? அப்படியே நம்ம இந்த சைடு ஏறி ஓடலாம். சத்தம் போட்டு தான் நம்ம ஓட முடியும், இல்லைன்னா பின்னாடியே வருவா. இந்த இடத்த தலைவலை கைஸ் இங்கே இருக்கானா எடுக்க முடியல. சீக்கிரம் 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 அடுத்து அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போய் இவ்வளோ நேரம் ஃபாஸ்ட்டாக தானே போட அப்படின்னு கேட்டுறாதீங்க கைஸ், அப்படி கேட்காதீங்க. ஃபாஸ்ட்டாக போய் ஸ்லோவாக தான் போகிறேன், அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம இந்த எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். அட்ரா சுற்றில கைஸ் கதை திறந்தாச்சு. ஐயோ சுற்றி கீழே போட்டுட்டோய். இப்போ வேறு டுன்ட்டு ஆட்டிக்கிட்டே வந்துடுவா கைஸ். டுன்ட்டு நாட்டி வந்துடாதீங்க, வராதிங்க வராதிங்க, நாங்கள் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டு போயிடும். அப்போ வாங்க டுன்டன். ஐஸ் வந்துட்டாடா காலைக்கு பதில் டுன்ட்டு நினச்சிக்கலாம் கைஸ். அவ்வளோதாண்டி டுன்டூன் கிளம்புறோம், பாய். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இப்படியே திறக்க முடியுதான்னு பார்த்தலாம். கீ எடுக்க சொல்கிறாங்க கைஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கூட்டி எஸ்கேப் முடிச்சிட்டோம். அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு வரும். பாய் கைஸ், அடுத்த ஹாரர் கேமில் பார்க்கலாம். இல்லை, மஞ்சுளிக்காவோட என்ன கேம்? கார்ட் எஸ்கேப்.